நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய அமர்வில் உயிர்க்கோளம் பற்றி பேசினோம். பூமியில் பல நுண்ணுயிரிகள், பூச்சிகள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் வாழ்கின்றனர். அவை பூமியை ஒரு தனித்துவமான கிரகமாக மாற்றுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான புல்வெளிகளை வகைப்படுத்தவும், மனித சமுதாயம் மற்றும் சுற்றுச்சூழலை வலியுறுத்துங்கள். தொழில்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் பற்றி சித்தப்படுத்துங்கள். வளங்களின் குறைவு பற்றி சுருக்கமாக, புவி வெப்பமயமாதலை வரையறுக்கவும். முக்கிய வார்த்தைகள். கியோட்டோ நெறிமுறை. கியோட்டோ நெறிமுறை என்பது காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டுடன் இணைக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும். யுரேஷியா. ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டங்கள் ஒட்டுமொத்தமாக கருதப்படுகின்றன. அமிலமழை. நிலக்கரி அல்லது எண்ணெய் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் வளிமண்டலத்தில் வெளியிடப்படும் மாசுபடுத்திகள், முக்கியமாக சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட மழை. கழிவுகள். திரவ கழிவுகள் அல்லது கழிவுநீர் நதி அல்லது கடலில் வெளியேற்றம். நிலையானது. ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அல்லது மட்டத்தில் பராமரிக்க முடியும். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். புல்வெளிகள். வெப்பமண்டல புல்வெளிகள். இந்த புல்வெளிகள் பூமத்திய ரேகையின் இருபுறமும் வளர்ந்து வெப்பமண்டலங்கள் வரை நீண்டுள்ளன. இந்த தாவரங்கள் மிதமான மற்றும் குறைந்த மழை பொழிவு உள்ள பகுதிகளில் வளரும். இந்த புற்கள் மிக உயரமாக, சுமார் 3 முதல் 4 மீட்டர் உயரம் வரை வளரும். எடுத்துக்காட்டாக, ஆப்பிரிக்காவின் சவன்னா புல்வெளிகள். யானைகள், வரிக்குதிரைகள், ஒட்டகச்சிவிங்கிகள், மான்கள் மற்றும் சிறுத்தைகள் வெப்பமண்டல புல்வெளிகளில் பொதுவானவை. மிதமான புல்வெளிகள். இவை மத்திய அட்சரேகை மண்டலங்களிலும் கண்டங்களின் உள்பகுதியிலும் காணப்படுகின்றன. பொதுவாக இங்குள்ள புல் குட்டையாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். மிதவெப்ப மண்டலத்தில் காட்டு எருமைகள், மான்கள் பொதுவானவை. இவை யுரேஷியாவில் ஸ்டெப்பிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. முட்கள் நிறைந்த புதர்கள். இவை வறண்ட பாலைவனம் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றன. வெப்பமண்டல பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு ஓரங்களில் அமைந்துள்ளன. குறைந்த மழை மற்றும் கடுமையான வெப்பம் காரணமாக இங்கு தாவரங்கள் குறைவாகவே உள்ளன. டண்ட்ரா தாவரங்கள். நீங்கள் துருவ பகுதியை அடைந்தால்
அந்த இடம் மிகவும் குளிராக இருக்கும். இங்கு இயற்கை தாவரங்களின் வளர்ச்சி மிகவும் குறைவாக உள்ளது. பாசிகள், லைகன்கள் மற்றும் மிகச் சிறிய புதர்கள் மட்டுமே இங்கு காணப்படுகின்றன. இவை மிக குறுகிய கோடை காலத்தில் வளரும். இது டண்ட்ரா வகை தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாவரமானது ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட அமெரிக்காவின் துருவ பகுதிகளில் காணப்படுகிறது. விலங்குகள் தடிமனான ரோமங்கள் மற்றும் தடிமனான தோலைக் கொண்டிருக்கின்றன. அவை குளிர்ந்த காலநிலை நிலைகளிலிருந்து தங்களை காப்பாற்றுகின்றன. சீல், வால்ரஸ், கஸ்தூரி எருதுகள், ஆர்க்டிக் ஆந்தைகள், துருவ கரடிகள் மற்றும் பனி நரிகள் ஆகியவை இங்கு காணப்படும் சில விலங்குகள். மனித சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல். மனித சமூகங்கள் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொண்டு அதை மாற்றி வருகின்றன. விலங்குகளை வேட்டையாடவும், கிழக்குகள் மற்றும் பழங்களை சேகரிக்கவும் வேட்டைக்காரர்கள் மற்றும் சேகரிப்பவர்கள் கல் கருவிகள் மற்றும் மரம் போன்றவற்றால் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினர். அவர்கள் நெருப்பை பயன்படுத்த கற்றுக்கொண்டனர். குச்சிகள் மற்றும் புல்லை பயன்படுத்துவதன் மூலம் பயன்படுத்தப்படும் முதல் ஆற்றல் மூலமாகும். மனிதர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடத் தொடங்கியபோது அவர்கள் தங்கள் சூழலை இன்னும் மாற்றத் தொடங்கினர். நகரங்களின் கட்டுமானம் மற்றும் உலோகங்களின் பயன்பாடு சுற்றுச்சூழலுடனான மனித தொடர்புகளை மேலும் மாற்றியது. மக்கள் தொலைதூர இடங்களை இணைக்க சாலைகளை அமைத்தனர் மற்றும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களை கடந்து கப்பல்கள் மற்றும் படகுகளில் பயணம் செய்தனர். படிப்படியாக மனித மக்கள் தொகை மிகவும் வளர்ந்தது. பூமியில் மனிதர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். பூமியின் மேற்பரப்பை மாற்றும் இந்த செயல்முறை தொழில்துறை புரட்சியுடன் பெரும் உந்துதலை பெற்றது. முறையான சுரங்கங்கள், காடுகளை வெட்டுதல், தொழிற்சாலை வலைவெளிகள் மற்றும் சாலைகள் கட்டுதல் ஆகியவை பூமி முழுவதும் நடந்தன. இவற்றில் சிலவற்றை பார்ப்போம். தொழில்கள், மாசுபடுத்திகள் மற்றும் கழிவுகள். நவீன தொழில்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்திலிருந்து பெறப்பட்ட அபரிமிதமான ஆற்றலை பயன்படுத்துகின்றன. புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதால் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள், சல்பர் டை ஆக்சைடு ஆவியாகும். கரிம சேர்மங்கள் மற்றும் கன லோகங்கள் போன்ற பிற ரசாயன வாயுக்கள் வெளியாகின்றன. சல்பூரிக், கார்போனிக் மற்றும் நைட்ரிக் அமிலங்களின் வெளியீடு அமில மழையை ஏற்படுத்துகிறது. புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதை தவிர நவீன தொழிற்சாலைகள் காற்று, நீர், நிலத்தடி நீர் போன்ற மேற்பரப்பு நீர்
மற்றும் மண்ணை மாசுபடுத்தும் திரவ மற்றும் வாயு கழிவுகள் வடிவில் ஏராளமான கழிவுப் பொருட்களை வெளியிடுகின்றன. வளிமண்டலத்தின் அமில துகள்கள் மழையுடன் கலந்து மழைநீரின் அமிலத்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் அமில மழை ஏற்படுகிறது. இத்தகைய மாசுபாட்டின் ஒட்டுமொத்த தாக்கம் நமது சுற்றுச்சூழலை படிப்படியாக விஷமாக்குகிறது. உலக வெப்பமயமாதல் என்று அழைக்கப்படும் உலகளாவிய காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான தாக்கமாகும். கியோட்டோ நெறிமுறை புவி வெப்பமடைதலில் இருந்து தாய் பூமியை பாதுகாக்க 1997 டிசம்பரில் ஜப்பானில் உள்ள கியோட்டோ நகரில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு மாநாட்டை நடத்தியது. கலந்து கொண்ட நாடுகள் பசுமையில்ல வாயுக்களின் விளைவை உணர்ந்து கியோட்டோ நெறிமுறை என்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. இந்த அறிவிப்பின் முக்கிய நோக்கம் பசுமையில்ல வாயுக்களின் வெளியீட்டை 5.2 விழுக்காடுக்கும் குறைவாக குறைப்பதாகும். இந்த பிரகடனத்தின்படி இந்த நோக்கம் 2008 முதல் 2018க்குள் எட்டப்பட்டிருக்க வேண்டும். தொழில்மயமாக்கல், மக்கள் தொகையின் விரைவான வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை தாதுக்கள், காடுகள், மண், நீர், காற்று போன்ற இயற்கை வளங்களை முன்னோடியில்லாத வகையில் சுரண்டுவதற்கு வழிவகுத்தன. இதன் விளைவாக விரைவான காடுகள் அழிக்கப்பட்டு கனிமங்கள், எண்ணெய் மற்றும் நிலத்தடி நீர் இருப்புகள் குறைந்துவிட்டன. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் சுற்றுச்சூழலை சார்ந்து சூழலுக்கு ஏற்ப வாழ வேண்டும். ஆனால் மனிதர்கள் தங்கள் இன்பத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் இயற்கையை அழிக்கிறார்கள். மனிதர்கள் மேற்கொள்ளும் வர்த்தக நடவடிக்கைகள் பூமியை பாதிக்கிறது. எனவே வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சிக்கான வழிமுறைகளை மாற்றியமைப்பதற்கும் சிறந்த வழிகளை கண்டறிய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, கொல்லேறு ஏரிக்கு அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து தினமும் சுமார் 13 முதல் 15 டன் கழிவுகள் மற்றும் கழிவு நீர் வந்து சேர்கிறது. செல்போன் டவர்களிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு தேனீக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது என ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. இதனால் தேன் தட்டுப்பாடு ஏற்படுகிறது மட்டுமின்றி மகரந்த சேர்க்கை, உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் விவசாய பொருட்கள் போன்றவற்றையும் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த காணொளியில் நாம் பார்த்தோம்: பல்வேறு வகையான புல்வெளிகளின் வகைப்பாடு, மனித சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல், தொழில்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள், வளங்கள் குறைதல் மற்றும் புவி வெப்பமடைதல்.